ராமநாதபுரம் வெள்ளிப்பட்டினம் வடக்கே தாயுமான சுவாமி கோவில் அருகில் உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் 8ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளன. ஆடி 10ஆம் தேதி முத்து எடுத்து பக்தர்களுக்கு காப்பு கட்ட உள்ளனர். ஆடி 12ஆம் தேதி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம், ஆடி 12ஆம் தேதி திருவிளக்கு பூஜை, ஆடி 17ஆம் தேதி பாரி மந்தைக்கு வந்தபின் சிறப்பு அன்னதானமும், ஆடி 18ஆம் பெருக்கு அன்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகமும், அதன் பின்னர் அன்னதானம், வேல்காவடி, அக்னி சட்டி, அம்மன் வீதி உலா, பின்னர் அம்மன் சந்தன அபிஷேகம் சிறப்பாக நடைபெறவுள்ளன. தினசரி அம்மனுக்கு கும்மி ஒயிலாட்டம் நடைபெறவுள்ளன. கரு என்பது உயிர்களின் பிறப்பையும், மாரி என்பது மழையை குறிக்கும். உலக உயிர்கள் வாழ மழை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பக்தர்களின் துன்பங்களை போக்கி வாழ்வை செழிக்க வைப்பவளாக உள்ளதால் கருமாரி என அழைக்கப்படுகின்றாள். ஆடி வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல், பால்குடம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல் போன்ற நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆண்டுதோறும் வழக்கமாக செய்கின்றனர். வாரந்தோறும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய்கள் நீங்கும், திருமண தடை விலகும், குடும்ப அமைதிக்காகவும் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது இங்கு புகழ்பெற்றது. வேர்க்காட்டு நாயகியே கருமாரி தாயே என்று மனமுருகி அம்மனை வழிபட்டாலே தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. இந்த 8ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை கோவில் நிர்வாக விழாக்குழு சிறப்பாக செய்ய உள்ளனர்.